தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. நாம் இதுவரை இந்த மண்ணில் இருந்த அரசியல், ஆட்சி முறை எல்லாவற்றையும் தகர்த்து புத்தம் புதிய ஒரு தூய அரசியலை உருவாக்கி ஒரு நல்ல ஆட்சியை மலரச் செய்ய வேண்டும் என்கிற மகத்தான கனவோடு இந்த மண்ணில் இந்த பெரும்பணியை செய்து வருகிறோம். இதிலே எல்லா கட்சிகளும், பெரிய கட்சிகள் என்று சொல்லுகிற கட்சிகள், பல கட்சிகளை கூட்டணி சேர்த்துக் கொள்வதும், புதிதாக வந்த கட்சிகள் தனித்துவத்தை இழந்து இந்த கட்சிகளோடு கூட்டணி சேர்ந்து கொள்வதும் வழக்கமாக இருக்கிறது. நம்மை நோக்கி எல்லோரும் வைக்கிற கேள்வி, கூட்டணி இல்லாமல் எப்படி வெல்வீர்கள்? வெல்வதற்கு கூட்டணி தேவையில்லை, உயர்ந்த கொள்கைதான் தேவை என்பது நம்முடைய நிலைப்பாடு. கூட்டம் அரசியலாகாது, உயர்ந்த கொள்கைதான், சிறந்த கொள்கைதான் அரசியலாகும். என் அன்பு சொந்தங்களே, அறிவார்ந்த பெருமக்களே, கூட்டணி என்பது வியாபாரம். அதை செய்வதற்கு நாம் தயாராக இல்லை. அண்ணல் காந்தியடிகள் கொள்கை இல்லாத அரசியல் பாவம் என்கிறார். நம்முடைய தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் கொள்கை இல்லாத அரசியல் வியாபாரம் என்கிறார். இது ரெண்டையும் செய்ய தயாராக இல்லாதனால் உங்கள் பிள்ளைகள் தனித்துவத்தோடு தொடர்ந்து இந்த தேர்தல் களத்திலே போட்டியிடுகிறோம். ஏன் தனித்து போட்டியிட வேண்டும்? நாம் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க வேண்டும் என்று இந்த களத்திற்கு வந்தோம். ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் தனித்து போட்டியிடுகிறோம். ஊழல் லஞ்சத்தை எப்படி ஒழிக்க வேண்டும்? முதலில் இவர்களை ஒழித்தால்தான் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்க முடியும். அதனால் தனித்து நின்று போட்டியிடுகிறோம். நாம் ஏழ்மை வறுமை நிலையில் இல்லாது மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்த நினைக்கிறோம். அதனால் தனித்து போட்டியிடுகிறோம். உலகத்தரத்திற்கு நம் மக்களுக்கு கல்வியை தரம் உயர்த்தி கொடுக்க வேண்டும் என நினைக்கிறோம். அதனால் தனித்து போட்டியிடுகிறோம். நாம் மருத்துவத்தை உலகத்தரத்திற்கு மிகச் சரியான தரமான மருத்துவத்தை நம் மக்களுக்கு கொடுக்க நினைக்கிறோம். அதனாலேயே தனித்து போட்டியிடுகிறோம். நாம் இவர்களோடு கூட்டணி சேர்ந்தால் அவர்கள் வாக்குக்கு காசு கொடுப்பார்கள். வாக்குக்கு காசு என்பது பணத்துக்கு வாக்கு, இனத்துக்கு தூக்கு என்பது நம் நிலைப்பாடு. நோட்டுக்கு ஓட்டு, நாட்டுக்கே வேட்டு என்பது நம் நிலைப்பாடு. பணத்துக்கு வாக்கு, வாக்குக்கு காசு கொடுக்கிற இடத்தில் பணநாயகம் பிறந்து மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து விடுகிறது. நாம் மாண்புமிக்க ஜனநாயகத்தை காப்பாற்ற நிற்கிற பிள்ளைகள் என்பதால் தனித்து நிற்கிறோம். அதனால் இவர்களோடு நாம் கூட்டணி சேரவில்லை. இவர்கள் யாரோடு சேர்ந்தாலும் இலவசம் அறிவிப்பார்கள். இலவசம் என்பது ஏமாற்று. இலவசம் என்பது வளர்ச்சி திட்டம் அல்ல. இலவசம் என்பது ஒரு வீழ்ச்சி திட்டம், ஒரு கவர்ச்சி திட்டம். முழுக்க மக்களை ஏமாற்றுவது. நாம் நம் மக்களை ஏமாற்ற தயாராக இல்லை. அதனால் தனித்து நிற்கிறோம். இந்த நிலையிலிருந்து மாற்ற வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் தனித்து நிற்கிறோம். திமுக, அதிமுக, காங்கிரஸ், பிஜேபி இவர்களுக்கு நம் மக்களை ஆள வேண்டும் என்கிற வெறி இருக்கிறது. நமக்கு எல்லா மொழிவழி தேசிய இனங்களையும் போல உரிமை பெற்று பெருமையோடு என் இனமும் உயர்ந்து சிறந்து வாழ வேண்டும் என்ற வெறி இருக்கிறது, கனவு இருக்கிறது. அதனால் நாம் தனித்து நிற்கிறோம். இங்கே ஆண்டுதோறும் மழை பொழிகிறது, வெள்ளம் வருகிறது. வெள்ளத்தில் என் வீதி, என் வீடு மிதக்கிறது. தத்தளிக்கிறோம், தவிக்கிறோம். ஆண்டுதோறும் இந்த துயரத்தை அனுபவிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டும் திமுக, அதிமுக யார் ஆட்சியில் இருந்தாலும் வெள்ள நிவாரணம் கொடுக்கிறார்கள். வெள்ளம் வடிந்து ஓட ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. 60 ஆண்டுகால ஆட்சியில் வெள்ள நீர், மழை நீர் வழிந்து ஓட காவாய் கூட வெட்டாத இவர்களோடு எப்படி கூட்டணி வைத்து சாதிக்க முடியும்? அதனால்தான் நாம் ஒரு சொட்டு நீர் என் நிலத்தில், என் வீதியில், என் வீட்டுக்குள் விழாதவாறு வடிந்து ஓட காவாய் வழிகால் வெட்ட வேண்டும், கட்ட வேண்டும் என்று துடிக்கிறோம். அதனால் இவர்களோடு கூட்டணி வைக்கவில்லை. நாம் வேலை இல்லை என்ற சொல்லுக்கு வேலை இல்லாது ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இவர்கள் ஆட்சியில் ஆண்டுக்கு ஆண்டு வேலை இல்லாத இளைஞர்களின் எண்ணிக்கை கூடிக்கொண்டு போவதை ஒழிய குறையவில்லை. இவர்கள் இலவசத்தில் இழக்கிற பணத்தை, 8000 10,000 என்று கொடுக்கிற பணத்தை, வேலையில்லாத பட்டதாரிகளுக்கு ஊக்கத்தொகை உதவித்தொகை என்று கொடுக்கிற பணத்தை ஒரு தொழிலில் முதலீடு செய்து நிலையான வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து நிலையான வருவாய் பெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் இந்த நாடு வறுமை ஏழ்மையை சந்திக்காது. நாம் பார்க்கிறோம் அடிமைப்பட்டு கிடந்து விடுதலை பெற்ற நாடுகளை பார்க்கிறோம். சிங்கப்பூரை பார்க்கிறோம், மலேசியாவை பார்க்கிறோம், கியூபாவை பார்க்கிறோம், வியட்நாமை பார்க்கிறோம், பொலிவியாவை பார்க்கிறோம், எல்லா நாடுகளையும் பார்க்கிறோம். இந்த நாடுகளை எல்லாம் பார்க்கிறோம். குறிப்பாக சிங்கப்பூரை அருகில் இருக்க சிங்கப்பூரை பார்க்கிறோம். அண்மையில் வந்திருக்கிற புகிஷனு பாஷாவை பார்க்கிறோம். நம்ம அங்கே இருக்கிற இப்ராஹிம் டோரே எப்படி அந்த நாட்டை கட்டி எழுப்புறான் என்று நம் கனவை அவன் கண் முன்னாடி நிறைவேற்றி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்போது
அதுபோல ஒரு நாட்டை படைக்க நினைக்கிறோம். சிங்கப்பூரை பார்க்கிறோம். அடிமைப்பட்டு வெள்ளைக்காரன் ஆட்சியிலே வாழ்கிற போது தீண்டத்தகாத நகரம் என்றான், அன்டச்சபிலிட்டி சிட்டிஸ் என்றான். இன்னைக்கு ஜாய்ஃபுல் சிங்கப்பூர், கலர்ஃபுல் சிங்கப்பூர் மலேசியா என்று எப்படி இந்த நாடு போற்றப்படுகிறது? எழில்மிகு அழகுமிகு நாடுகளாக எப்படி மாறியது? எப்படி மாறியது? அந்த நாட்டின் வளம் என்ன? வெறும் கடல். வெறும் கடல். கியூபாவின் வளம் என்ன? வெறும் கரும்பு. ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு வளத்தை கொண்டு. பிரேசில் வெறும் மாடும் கரும்பும், டென்மார்க் வெறும் பால், ஆஸ்திரேலியா பால். இந்த ஒவ்வொரு வளத்தை கொண்டு இந்த நாடுகள் சிறந்து விளங்குதே. என் நாடு என் வறுமை ஏழ்மையில் சிக்கி தவிக்குது. பசி பஞ்சம், தினந்தோறும் பசி பஞ்சம் ஏழ்மை வறுமை. இதை தவிர வேறு இது நிலையில்லாத என் மக்களின் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்கிறது? சிந்திக்கிறோம், பார்க்கிறோம், யோசிக்கிறோம். சிங்கப்பூர் வெறும் கடல். வெறும் கடல். கல்வியில் உலகத்தரத்தில் 3வது இடத்தில் இருக்கிறது. வெறும் கடல். மருத்துவத்தில் உலகத்தரத்தில் இருக்கிறது. அந்த நாட்டு இளைஞனுக்கு போக எல்லா நாட்டு இளைஞனுக்கும் வேலை கொடுக்கிறது. எப்படி சாத்தியம்? நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சம் இல்லை. அந்த நிர்வாகத்தை எங்கள் தாய் நிலத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். அதனால் தனித்து நிற்கிறோம். அவன் வந்தான், லீ குவான் யூ வந்தான். ஒன்லி 10 years நாட்டை என்கிட்ட கொடு. ஒன்லி 10 years. 1000 ஆண்டுகள் கழித்து என் நாட்டை உலகம் புகழ்கிற உயரத்தில், 1000 ஆண்டுகள் கழித்தும் புகழ்கிற இடத்தில் வைப்பேன் என்றான். இன்னைக்கு அவன் செத்து பல ஆண்டுகளாகி தமிழ்நாட்டில் ஒரு எளிய மகன் சீமான் லீ குவான் யூவையும் சிங்கப்பூரையும் புகழ்கிறேன் என்றால் ஒரு தனி மனிதன். அவனுடைய கனவு தேசம் சிங்கப்பூர். அங்கே மழை பொழிகிறது, வெள்ள நீர் தேங்கவில்லையே. அங்கும் பெண்கள் தனியாக நடக்கிறார்கள், கற்பழிப்பு கொலை இல்லையே. இல்லையே. ஏன்? ஒரு சிற்பி அந்த நாட்டை செதுக்கினான். அதுபோல என் நாட்டை நான் செதுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். உலகத்தில் கல்வியில் சிறந்த நாடாக ஃபின்லாந்து இருக்கிறது. 2வது நாடாக தென்கொரியா இருக்கிறது. 3வது நாடாக ஒரு சின்ன நாடு சிங்கப்பூர் இருக்கிறது. இந்த நாட்டின் கற்பித்தல் முறை, கட்டட அமைப்பு, எல்லாம் கல்வி பயிர்ப்பிக்கிற விதம் எல்லாமே புதுமையாக இருக்கிறது. ஏன் அதை நான் செய்யக்கூடாது? ஏன் ஃபின்லாந்தை, தென்கொரியாவை, சிங்கப்பூரை தாண்டி கல்வியில் சிறந்த நாடாக என் நாட்டை மாற்றி படைக்க வேண்டும் நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். அதனால் யாரோடும் சேராமல் நிற்கிறேன். அதனால் நிற்கிறேன். கல்வி, மருத்துவம், குடிநீர், இது 3ம் விற்பனைக்கு இருக்கக்கூடாது. ஏனென்றால் இது ஒரு மனிதனின் அடிப்படை தேவை. கல்வி மானுட உரிமை. கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. கொடுக்காமல் இருப்பது மாபெரும் கொடுமை. அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு சரியான, சமமான, தரமான கல்வியை உலகத்தரத்தில் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனியாக நிற்கிறேன். மருத்துவத்தை இந்த நாட்டில் முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் அப்போலோ, முதலமைச்சருக்கு முடியவில்லை என்றால் காவேரி. இல்லை, யாராயிருந்தாலும் அரசு மருத்துவமனையில் படுக்க வேண்டும். அரசு மருத்துவமனையின் தரம் உலகத்தரத்திற்கு இருக்க வேண்டும். என் மக்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். என்ன நம்பிக்கை? என்ன நம்பிக்கை? அரசு மருத்துவமனையில் படுத்தால்தான் நாம் பிழைக்க முடியும் என்கிற நம்பிக்கையை நான் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். அதனால் தனியாக இருக்கிறேன். அதனால் தனித்து போட்டியிடுகிறேன். என் அன்பு சொந்தங்களே, அரசு பள்ளியில் படித்த பிள்ளைகள், கல்லூரியில் படித்த பிள்ளைகளுக்கு தமிழ்நாட்டு அரசு வேலையில் முன்னுரிமை என்று கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து யாரோடும் கூட்டு சேராமல் நிற்கிறேன். இவர்கள் வந்தால் கொள்ளை, நான் வந்தால் கொள்ளை என்ற சொல்லே இல்லாமல் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். உங்களுக்கு புரியும் என்று நினைக்கிறேன். குடிக்கிற நீர் மனித தேவை மட்டுமல்ல, உலக உயிர்களின் உயிர் தேவை. தண்ணீர் விற்பனை பொருள் அல்ல. விற்பனைக்கு தடை விதிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். பிறகு தூய குடிநீரை ₹1 கட்டணம் இல்லாமல் என் மக்களுக்கு நானே கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். படிக்க நல்ல கல்வி, பார்க்க நல்ல மருத்துவம், பயணிக்க நல்ல பாதை, போவதற்கு நல்ல போக்குவரத்து, எரிக்க தடையற்ற மின்சாரம், குடிக்க தூய நீர், பார்க்க வேலை, படிப்புக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, இதை கொடுக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். என் சொந்தங்கள் எல்லாம் தங்கள் பிள்ளைகளுக்கு காசு, பணம் வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் அதே பிள்ளைகளுக்கு சுவாசிக்க நல்ல காற்றை வைத்துவிட்டு போக வேண்டும் நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். என் தாய் தந்தையர் தங்கள் பிள்ளைகளுக்கு தங்கத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் மகன் நான் அந்த பிள்ளைகளுக்கு குடிக்க நல்ல தண்ணீரை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். அவர்கள் சொத்து வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். நான் அந்த பிள்ளைகளுக்கு நஞ்சில்லாத, விஷமில்லாத சோத்தை வைத்துவிட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். இதையெல்லாம் யாரோடு சேர்ந்து செய்ய முடியும்? யாரோடு சேர்ந்து?
வேலை இல்லை என்ற சொல்லுக்கு இனி வேலை இல்லை. வறுமைக்கும் வறுமை வர வேண்டும், பசிக்கும் பசி வர வேண்டும் இந்த பைந்தமிழன் ஆட்சியிலே என்று நான் நினைக்கிறேன். அதனால் தனித்து நிற்கிறேன். அன்பு சொந்தங்களே, எல்லா வளமும் வைத்துக்கொண்டு காடு, கடல், ஆறு, அருவி, ஆடு, மாடு, கோழி, எல்லா வளங்கள், வாழை, கரும்பு, தென்னை, நெல், புல்லு, எல்லா வளங்களையும் வைத்துக்கொண்டு என் வீடு நிறைய வறுமையும் என் வயிறு நிறைய பசியும் ஏன் இருக்கிறது? ஏன் என் மீது, என் மண் மீது, என் மக்கள் மீது காதல் கொண்ட, பேரன்பு கொண்டு நேசிக்கிற தலைவன் இல்லை. என்னை ஏமாற்ற நினைக்கிற தலைவன் இருக்கிறான். இதை மாற்றி நான் இலவசத்துக்கு கையேந்திர நிலையில் வைத்துக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எதற்காக இலவசம்? இலவசம் அறிவிக்கிற கூட்டம் 3 பேரும் ஒரு பக்கம், இலவசமே தரமாட்டேன் என்று சொல்லுகிற உங்கள் பிள்ளைகள் ஒரு பக்கம் நிற்கிறோம். இலவசம் தரமாட்டேன். எதை தருவேன்? கல்வியை ₹1 கட்டணம் இல்லாமல். எதை தருவேன்? குடிநீரை ₹1 கட்டணம் இல்லாமல். எதை தருவேன்? மருத்துவத்தை ₹1 கட்டணம் இல்லாமல். வேற எதையும் காசு இல்லாமல் தரமாட்டேன். ஓசி பஸ் ஓட்ட மாட்டேன், ஏசி பஸ் ஓட்டுவேன். நீங்கள் காசு கொடுத்து போங்க. மின்சாரம் தருவேன், இலவசமாக இல்லை, தடையின்றி தருவேன். குறைந்த கட்டணத்துக்கு தருவேன். நானே உற்பத்தி செய்து தருவேன். சிலிண்டர் தருவேன். அன்னபூர்ணி சூப்பர் 6 எல்லாம் கிடையாது. ஓன்லி கிரிக்கெட் மேட்சில் தான் 6 4 இங்கே அதெல்லாம் கிடையாது. சிலிண்டர் தருவேன், தடையின்றி தருவேன், காசுக்கு தருவேன், தட்டுப்பாடு இல்லாமல் தருவேன், எல்லா வீட்டுக்கும் தருவேன். ஓலை குடிசையில் ஒரு 7 அப்பத்தா இருந்தாலும் அவருக்கும் மகன் சிலிண்டர் தருவேன். எப்படி தருவேன்? மாட்டு சாணியிலிருந்து நானே தயாரித்து தருவேன். மாடு எப்படி? நானே வளர்ப்பேன். மாட்டு பண்ணை வைப்பேன். மாட்டு மதுராவையில் வளர்க்கல, நான் பூந்தமல்லியில் வளர்க்குறேன், பொன்னேரியை தாண்டி போய் வளர்க்குறேன். 100 ஏக்கரில் பண்ணையை போடுறேன். இங்கேருந்து வேலை தானே, ஜீப் இங்கேருந்து வேலை தானே, வேன் வச்சு கூட்டிகிட்டு போகிறேன், வா வேலை பாரு. பண்ணையில் மதுராவை இல்லை மாதவரத்தில் என் தாத்தன் காமராஜ் பால் பண்ண வச்சான்ல, எல்லோரும் வேலை பார்த்தியில்ல, கவர்மெண்ட் வேலை தானே. நானும் பால் பண்ண வைக்கிறேன், அந்த வேலை வர கவர்மெண்ட் வேலை. சாராய கடையில் சாராயம் ஊற்றி கொடுக்குற கவர்மெண்ட் வேலை. அந்த காசு இன்னைக்கு ஆடு மாடு மேய்க்கிற காசு கசக்குமாடா? டேய் என்னடா இது? எங்கள் ஊரில் கேட்பான், நாய் விற்ற காசு குறைக்குமா, வேப்பெண்ணெய் விற்ற காசு கசக்குமா? கசக்காதில்ல. அப்புறம் பாலில் பெரிய சந்தை இருக்குடா என் உடன் பிறந்தவனே. உலகத்தில் டைரி டேயில் ஐயா மோடி பேசுகிறார், பாலில் மிகப்பெரிய சந்தை இருக்கிறது. உலகத்திலே தற்சார்பு பொருளாதாரத்தை எவன்ட்டையும் கையேந்தாது நம்ம வாழ முடியுங்கிறார். பால் ஒன்று இருந்தால் என் நாடு பசியை சந்திக்காது. பால் முழு உணவு. ஏன்? நான் தான் மாடு வளர்க்குறேனே, உனக்கு பசி இப்படி வரும். நான் தான் நாட்டுக்கோழி வளர்க்குறேனே, பண்ணையா 2 முட்டை 1 லிட்டர் பால், கதை முடிஞ்சு. பசி எங்கேருந்து வரும்? எந்த திரவ உணவுலையும் கழிவு வராது. என்னை பெற்றவர்களே, என் உடன் பிறந்தார்களே, பழச்சாறு, கரும்புச்சாறு, எந்த சாறுலையும் வராது. பாலில் கழிவு வரும். ஏன்? தாயின் மாரில் பிறந்து 1.5 ஆண்டுகள் பால் தான் குடித்தோம், கழிவு வந்தது. காரணம், பால் முழு புரதச்சத்துள்ள முழு உணவு. அதனால் பால் இருந்தால் பசி இல்லை. பாலில் தமிழ்நாட்டில் சந்தை மட்டும் 3 லட்சம் கோடி. எங்கேருந்து வருது இந்த சந்தை? ஆந்திராவிலிருந்து. உன் காசு ஆந்திராவுக்கு போகுது, அந்த காசு இங்கே இருக்கணும்னு நினைக்கிறேன். அதனால் நான் தனிச்சு நிற்கிறேன். ஆடு மாடு வளர்ப்பது இவன் அவமானம் என்று கற்பிக்கிறான். இல்லை, அது வருமானம், வெகுமானம். ஆடும் மாடும் மொபைல் பேங்க், நடமாடும் வங்கி. அதை காட்டுவதற்கு என் பிள்ளைகளுக்கு தனித்து நிற்க வேண்டும் என்கிறேன். உலகில் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்கேட்ஸ் 2,76,000 ஏக்கரில் விவசாயம் செய்கிறான். ஏன்? அவனுக்கு தெரியும், சாஃப்ட்வேர்லேயே வேலை செய்தாலும் சாப்பிட்டு போய் தான் வேலை செய்ய வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். அதனால் உன் மகன் என்ன செய்கிறேன்? விவசாயத்தை அரசு பணியாக மாற்றுகிறேன். இங்கே இல்லை, நிலம் எங்கே இருக்கும்? இங்கே நீ எல்லா நகரத்துக்கு வந்து குவிஞ்சிட்ட. இங்கே தான் தரமான கல்வி இருக்குது, இங்கே தான் தரமான மருத்துவம் இருக்குது, இங்கே தான் வேலை வாய்ப்பு இருக்குது. கிராமத்தை விட்டு என் மக்கள் இங்கே குவிகிறார்கள். நகரங்கள் பிதுங்கி வெடித்து வழிகிறது. நெரிசல், வாடகை உயர்வு, மின்சார தேவை, நீர் தேவை எல்லாம் உயருது. கிராமங்கள் காலியாகுது. அதனால் என்ன நட்டம்? கிராமங்கள் காலியானால் நகரத்தில் வாழ்கிற மக்களுக்கான உயிர் தேவையான உணவு கிராமத்தில் இருந்தால் வரணும். பால், முட்டை, காய்கறி, கத்தரிக்காய், வெண்டைக்காய், சுரைக்காய், அரிசி, பருப்பு, எண்ணெய் எல்லாம் அங்கே தான் வரணும். அது காலியானதுனால இங்கே இந்த தேவை அப்படியே இருக்குது. வேறு மாநிலத்தை, வேறு நாட்டை கையேந்துறான். இது ஆபத்தான போக்கு. இப்போ நான் என்ன செய்கிறேன்? இங்கே என்ன கிடைக்குது? கல்வி.
இங்கே என்ன கிடைக்குது? மருத்துவம். இங்கே என்ன கிடைக்குது? வேலை வாய்ப்பு. எல்லாத்தையும் தூக்கி இங்கிருந்து கிராமத்துக்கு தள்ளுறேன். மக்களின் வாழ்விடத்துக்கு தரமான கல்வி, தரமான மருத்துவம், வேலை வாய்ப்பை தூக்குறேன். அங்கேயே வாழ்விடத்தில் அரசு பணியை கொடுத்துறேன். அங்கேயே இருந்துறான். கிராமங்களும் காலியாகவில்லை, நகரங்களும் பிதுங்கி வழிவில்லை. நாட்டின் பொருளாதாரத்தை சமவிகிதத்தில் வளர்த்துறேன். சிற்றூரின் பொருளாதாரமும் மேம்படுது, நகர்ப்புற பொருளாதாரமும் மேம்படுது. இதுதான் ஒரு நாட்டின் சரியான சமமான பொருளாதார வளர்ச்சி. இந்த கனவை நான் வைத்திருக்கிறேன். அதனால் இவர்கள் யாரோடும் சேரவில்லை, தனியாக போட்டியிடுகிறேன். புரியுதா? நிறைய இந்த கல்வியை எப்படி கொடுப்பேன் போட்டு காட்டணும், போக்குவரத்தை எப்படி நடத்துவேன் போட்டு காட்டணும், இதெல்லாம் வச்சோம். நேரம் இல்லை. உங்கள் மகனால் இப்போ இங்கேருந்து பல்லாவரம் ஓடணும், அதுக்கு பயண நேரம் அதிகம். இன்னொரு நாள் நான் போட்டு காட்டுறேன். அப்படி இல்லைன்னா காரைக்குடியில் போட்டு காட்டுறேன். நீ கைபேசியில் தட்டிப்பார், படிப்பை எப்படி கொடுப்பேன். உனக்கு ஒரு சத்தியத்தை என்னை பெற்ற தாய் தந்தை இருக்குது, என் கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கு ஒரு சத்தியத்தை சொல்லிட்டு போகிறேன். பிரபாகர மகன் இன்னைக்கு சென்னையின் தலைநகர், தமிழ்நாட்டின் தலைநகர்லேருந்து ஒருத்தன் பேசுகிறான். என்ன பேசுகிறான்? உலக தரத்தில் ஃபின்லாந்து நம்பர் 1 இருக்குன்னு. சரியாக 10 ஆண்டுகளில் உன் மகனுக்கு ஆட்சியை கொடுத்த சரியாக 5 ஆண்டுகளில் ஃபின்லாந்துலேருந்து ஒருத்தன் பேசுவான். எப்படி உலக தரத்தில் கல்வியில் தமிழ்நாடு இருக்குதுன்னு. சத்தியமான செய்வேன். ஏன்? நான் கருணாநிதி மகன்ல பிரபாகரன் என்ற பெரும் மரவனின். நான் வந்த உடனே சாராய கடையை மூடணும்னு நினைக்கிறேன். அதனால இதுல யாரோடும் கூட்டணி இல்லாம தனியா நிற்கிறேன். நான் வந்த உடனே பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகை சாறு என்று கல்லை திறந்து விடணும்னு நினைக்கிறேன். அதனால தனியா நிற்கிறேன். நான் வந்தவன் ஆடு மாடு வளர்த்தல், நாட்டுக்கோழி வளர்த்தல், பட்டுப்பூச்சி வளர்த்தல், நெசவு செய்தல், தேனீக்கள் வளர்த்தல், கழுதை வளர்த்தல் எல்லாம் அரசு பணியாக்கணும்னு நினைக்கிறேன். கழுதை வளர்க்குறதுன்னு சிரிக்காத. உலகத்தில் கழுதை பால் தான் அதிக விலை. 7,000 ரூபா ஒரு கிலோ. 7,000 ரூபா. இந்திய நாடு ஐயா மோடி அரசே கழுதை வளர்க்க 50,000 மானியம் தருது. 50 லட்சம் மானியம். 50 லட்சம். சும்மாவாது கழுதை வளர்க்குறேன்னு வாங்கிட்டு சாப்பிட்டு நல்லா இரு. கள்ளச்சாரம் குடித்து சாகிறதுக்கு கழுதை வளர்த்து பெருமையாக வாழலாம். 1 லிட்டர் பால் 5,000 7,000. அலைபேசி தான் வச்சிருக்கே. ஹோமச்சு டாங்கி மில்க்குன்னு தட்டிப்பார். அண்ணன் போனவொன்னே தலையில் அடிச்சுக்குவேன். இவங்களுக்கு எங்கே இருக்கே குவாட்டருக்கு வீரன்னு பேர் வச்ச விற்கிற குட்டியை சொல்கிறாங்க. இவங்கள ஓலிக்கணும்டா. இவங்க குவாட்டர் ஆஃபுக்கிட்ட வீரன்னு பேர் வச்சா அப்போ நம்ம பாட்டன் பூலித்தவன், தீரன் சின்னமலை, மருது வண்டியன், இவங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? கட்டப்பொம்மை, அழகு முத்துக்கோனு, சுந்தரலிங்கம், பண்டாரவன்னியன், பெரும்பிடுகு முத்தரையன், இந்த பகத்சிங், சுபாஷ் சந்திர போஸ், இவங்களுக்கெல்லாம் நம்ம பேரை மாற்றலாம். குவாட்ரு, ஆஃபு அப்படி வைக்கலாமா? ஃபுல் அப்படி வைக்கலாமா? டேய், இதுக்காவது இவங்களை ஒழிக்கணும்லடா. இதுக்காவது ஒழிக்கணும். நான் வந்தவொடனே டாஸ்மார்க்கை மூடுவேன். சாராய ஆலைகளுக்கு வேலை இருக்காது, மூடிடுவாங்க. ஒரு அறிவிப்படுவேன், ஃப்ரீ ஸ்கீம். அது மட்டும் எப்படின்னா, மது பிரியர்களே, டாஸ்மார்க்கில் சரக்கு இருக்குது, அது எப்படியும் ஒரு 4-5 நாளைக்கு தான் வரும். குடிச்சு தீர்த்துருங்க, இனிமேல் கிடைக்காது. எப்படி? ஒரு சலுகை, கடைசி சலுகை, அதோட கிடையாது. இலவசமே இல்லை உன் மகன் ஆட்சியில். இலவசம் பெற வேண்டிய வறுமை, ஏழ்மை உன் வாழ்க்கையிலே இல்லை. ஒழிச்சிடுறேன். நீ கவலையே படாத, நிம்மதியார். ஒரு ஓட்டை போட்டு நாட்டவன் மாண்டை கொடுத்து நிம்மதியாக போய் தூங்கு. சிறந்த நாடாக மாற்றி படைக்கிறேன். நீ செய்ய வேண்டியது ஒன்று தான். ஓட்டு போட போகும்போது பிள்ளை குட்டிய முகத்தை பார்த்துட்டு போ. எவனுக்கு ஓட்டு போட்டால், எந்த சின்னத்துக்கு போட்டால் நாடு மக்கள் நல்லா இருக்க முடியும் யோசிச்சு பார்த்து போடு. உதயசூரியனுக்கு போட்டீங்க. அவர்கள் வென்றார்கள், மந்திரி ஆனார்கள், எம்பி ஆனார்கள், எம்எல்ஏ ஆனார்கள். நீங்கள் தோற்றீர்கள். ரெட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் எம்எல்ஏ, எம்பி, மந்திரி. நீங்கள் தோற்றீர்கள். முதன்முறையாக உங்களுக்கான அதிகாரத்தை மக்களால், மக்களுக்காக, மக்களே தேர்வு செய்கிற அதிகாரம்தான் மக்களாட்சி. முதன்முறையாக விவசாயிக்கு செலுத்தி உங்களுக்கான அதிகாரத்தை நீங்கள் நிறுவுங்கள். புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கர் அதிகாரம் மிக வலிமையானது என்கிறார். நீங்கள் சொல்லுங்கள், அந்த அதிகாரம் என் மக்களுக்கானது என்று சொல்லி அந்த அதிகாரத்தை நிறுவுங்கள். என் அன்பு சொந்தங்களே, மதிப்புமிக்க வாக்கு உங்களுக்கு தந்திருக்கிறது. அந்த வரலாறு தந்திருக்கிற அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்களை ஒற்றை வாக்கால் உலகம் திரும்பி பார்க்கிற மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதே மதுராவயலில், இதே பூந்தமல்லியில், இதே பொன்னேரியில் உங்களால் ஏற்படுத்த முடியும். கற்றறிந்த சான்றோர்கள் நிறைந்திருக்கிற நாடு தமிழ்நாடு என்பதை காட்ட நீங்கள்
இங்கே மதுராவயலில் போட்டியிடுகிற போடுவ என் அன்பு தங்கை ரேவதி அவர்களுக்கு வாங்க தங்கை. அன்பு தங்கை காலு கால் வழியா சரிடா, கவனமா இருக்கணுங்களா? குளுக்கோஸ் குடிச்சுக்க. என் அன்பு தங்கைக்கு ரேவதி அவர்களுக்கு விவசாய சங்கத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற்றது. அடுத்ததாக விருகம்பாக்கத்தில் போட்டியிடுகிற என் ஆயுர்வேத இளவல் அன்பு தம்பி சந்தோஷ் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும். என் தம்பியும் தங்கையும் வெல்வது முக்கியமல்ல, என் உடன் பிறந்தார்களே, என் பெற்றோர்களே, நீங்கள் வெற்றி பெற வேண்டும், அதுதான் முக்கியம். தோற்று நிற்கிற என் சொந்தங்களே, இம்முறையேனும் உங்களுக்கு நீங்களே வாக்கு செலுத்தி வெற்றியடையுங்கள். இந்த அதிகாரம் மக்கள் அதிகாரம், உங்கள் அதிகாரம். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, உங்களுக்கான வெற்றி. நீங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் நம் மொழி காக்கும், இனம் காக்கும், மண் காக்கும், மானம் காக்கும், மக்களின் நலம் காக்கும், நிலம் காக்கும், வளங்காக்கும், எதிர்கால தலைமுறை பிள்ளைகளின் வாழ்க்கையை பாதுகாக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொண்டு வாக்கை செலுத்துங்கள். புரட்சி என்பது ஓர் தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி சந்தோஷ் வெல்க, என் தங்கை ரேவதி வெல்க வெல்க. நன்றி, வணக்கம். நாம்